வீரமும் பாசமும் நிறைந்த மதுரையில் மீனாட்சியும் சிவனும் மனிதனாக அவதாரம் எடுத்து குழந்தையாக வளர்ந்து வாழ்ந்தார்கள். பழங்காலத்தில் இருந்தே பெண்கள் வீரத்திலும் பாசத்திலும் முதன்மையாக உள்ளார்கள் என்பதற்கு மீனாட்சி தாயே உதாரணம். அது மட்டும் இல்லாமல் ஆட்சி செய்வதிலும் பெண் எந்த விதத்திலும் ஆண்களை விட குறைந்தவர்கள் இல்லை என்பதை மீனாட்சி அவதாரம் எடுத்து வாழ்ந்து காட்டினார். அப்படிப்பட்ட மீனாட்சியை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவர்கள் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் துணை என கமெண்ட் பண்ணுங்க. மீனாட்சி ஏன் மதுரையில் அவதாரம் எடுக்க வேண்டும்? இதற்கு யார் காரணம்? யாருக்கு குழந்தையாக அவதாரம் எடுத்து வளர்ந்தாள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? மீனாட்சி அவதாரம் எடுத்து வளர்வதற்கு காரணமானவர் கந்தர்வ நாட்டின் இளவரசி விச்சாவதி அங்கேயர்கன்னியின் மீது கொண்ட அளவு கடந்த பக்தியே காரணம். மீனாட்சி அம்மன் தனது பக்தர்களுக்காக அவர்களுக்கு வேண்டியதை நிறைவேற்றுவாள். மீனாட்சி தாயின் அவதார கதை கீழே உள்ள வீடியோவில் நமது சேனலில் காணலாம். அப்படிப்பட்ட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வீற்றிருக்கும் மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவிலில் 2020ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. கும்பாபிஷேகத்திற்காக கோவிலை புதுப்பிக்கும் பணி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கும்பத்திற்கு அபிஷேகம் செய்யும் தீர்த்தம் நமது மீது பட்டால் பல புண்ணிய பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை காண வாருங்கள். மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரரின் அருளை பெற்று செல்லுங்கள். யாருக்கெல்லாம் மீனாட்சி சுந்தரேஸ்வரின் அருள் கிடைக்க வேண்டுமோ அவர்கள் ஓம் நம சிவாயா ஸ்ரீ மீனாட்சி அம்மன் துணை என கமெண்ட் பண்ணுங்க. அப்போதுதான் அடுத்த வீடியோவில் கும்பாபிஷேகம் எந்த நாளில் நடைபெற உள்ளது என்பதை தெரிவிக்கலாம்.